Hi everyone, welcome to Camsram channel. Every time நம்ம silk saree purchase பண்ணும்போதெல்லாம் சுங்கு செட் பண்றதுக்காக நம்ம half an hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த டைமை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், நம்ம வீட்லயே நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சுங்கம் ஈஸியா நம்ம லீஷர் டைம்ல நம்ம செட் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாரிய ஓபன் பண்ணி எது நம்மளோட பல்லு பார்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த ப்ளூ கலர் பார்ட் தான் பல்லு பார்ட். இதுக்கு பாட்டம்ல தான் நம்ம சுங்கு செட் பண்ண போறோம். இந்த பல்லு பார்ட் உங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது ஒரு சீப், சீசர் அண்ட் ஒன் பின். நமக்கு இது இருந்தாலே போதும், நம்ம ஈஸியா சுங்கு செட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுங்கு எங்க போட ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நம்மளோட முந்தில தான். அதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு வெயிட்டா இல்லாத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சுங்கு போடுறதுக்கு இந்த கார்னர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த கார்னர்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போட்டுட்டே போயிட்டு இந்த எண்ட்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சுங்கு போடுறதுக்கு நம்ம ஒரு இழையா ரிமூவ் பண்ணிட்டே வரணும். ஒரு த்ரெட்டா ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். கார்னர் எட்ஜ் ஆஃப் த சாரி இருக்குல்ல, இதுதான் நான் கட் பண்ணிக்க போறேன். இந்த டார்க் கலர் பார்ட் இருக்குல்ல, அது கட் பண்ணிக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு த்ரெட்டா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த பார்ட் மட்டும் நான் கட் பண்ணிக்க போறேன். இப்போ எனக்கு இந்த சாரிக்கு 3 இன்ச் சுங்கம் நான் வைக்க போறேன். சிலருக்கு 2 இன்ச் வேணும்னா 2 இன்ச் வச்சுக்கோங்க. என்னோட சாரி கொஞ்சம் பெருசா இருக்கனால நான் 3 இன்ச் வச்சு கட் பண்ணிக்க போறேன். 3 இன்ச் வரைக்கும் இந்த சிசர்ஸ் வச்சு அந்த பெயிண்ட் மாதிரி இருக்க அந்த டார்க் கலர் பார்ட் கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த டார்க் கலர் பார்ட் கட் பண்ணனால ஈஸியா நூல் இழுக்க முடியும். அதாவது நூல் தான் இழைன்னு சொல்லுவாங்க. ஒரு இழையா உங்களால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். வாங்க நெக்ஸ்ட் இழைய ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாத்தீங்களா, இந்த கார்னர்ல உங்களுக்கு த்ரெட்ஸ் ஓபன் ஆகி வெளியே வந்திருக்கு. இந்த கார்னர் த்ரெட்ஸை தான் நம்ம ஒன்னா ரிமூவ் பண்ண போறோம். ஒன்ஸ் நீங்க ஒரு த்ரெட்டா ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு எட்ஜ் வரைக்கும், அனதர் பார்ட் ஆஃப் சாரி எட்ஜ் வரைக்கும் அந்த த்ரெட் ரிமூவ் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஃபுல்லா புல் பண்ணி விடுங்க. நான் இப்ப எப்படி பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு த்ரெட்டா அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே இருக்க பாருங்க. இத அந்த எட்ஜ் வரைக்குமே ஃபுல்லா நீங்க புல் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். இது நீங்க பொறுமையா பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு த்ரெட்டா நீங்க ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா அந்த எட்ஜ் வரைக்கும் ரிமூவ் ஆகும். இது உங்களுக்கு கையில பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க பின் வச்சு கூட பண்ணலாம். பின் வச்சு பண்ணும்போது இன்னும் கூட ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நான் ரிமூவ் பண்ணதுல சைட்ல நம்மளுக்கு சுங்கு போடுறதுக்கான குச்சி ரிமூவ் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா. இந்த கோல்டன் கலர்ல நீட்டா இருக்கு பாருங்க. இதுதான் நம்மளோட சுங்கு. இதுலதான் நம்ம சுங்கு முடி போடுவோம். இது ஒன்னா ரிமூவ் ஆகுது. அந்த நூல் ப்ளூ கலர் த்ரெட் ஒன்னா ரிமூவ் ஆயிட்டே இருக்கும் போது இந்த சைட்ல இருக்கிறதும் நம்மளுக்கு ஒன்னா செப்பரேட் ஆயிடும். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம சுங்கு போட போறோம். இப்ப வாங்க ஒன்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கலாம். இதே மாதிரி நீங்க ஃபுல் பல்லு பார்ட்டையும் நீங்க ஒரு த்ரெட்டா ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இழை எடுக்க எடுக்க இப்படி கோம் பண்ணி விடுங்க. அப்ப உள்ள இருக்க த்ரெட்லாம் அது பாருங்க, இது மாதிரி வருதா, இந்த மாதிரி வந்துடும். வெளியே அப்படியே இழுத்து இழுத்து அப்படியே விடுங்க. இப்ப பாத்தீங்களா, நம்ம நூல் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி நல்லா அழகா வந்துச்சு, செப்பரேட் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இந்த பிளேஸ்ல இழையெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி பக்கத்துலயும் எடுத்துக்கிட்டே வரணும். அப்படியே லைனா அந்த எட்ஜ் வரைக்கும் எடுத்துட்டே வரணும். ஒன்னொன்னா உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி பின் வச்சு இது மாதிரி நீங்க எடுத்து விடலாம். வரது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க சிசர் வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா ரிமூவ் ஆகும். ஓகே, ஃபுல்லா நீங்க இப்படி இருக்கலாம். இதே மாதிரி ஒரு நூலா எடுத்துக்கோங்க. இந்த இழையை மட்டும் கட் பண்ணுங்க. சாரி மிஸ் ஆகி கட் ஆயிட போது, நம்ம கேர்ஃபுல்லா பண்ணுங்க. உங்களுக்கு ஜரிகையில எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க இந்த உள்பாட்டுல பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இதுல இருந்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்ட்
கொஞ்சம் தூரம் ஒரு 1 இன்ச்சுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருந்து நீங்க இந்த ஜரி ஸ்டார்ட் ஆகுதுல்ல அதுல இருந்து கூட நீங்க நூல் வந்து ஒரு ஒரு இழையா வந்து இப்படி ரிமூவ் பண்ணலாம். தெரியுதுங்களா நான் பண்றது உங்களுக்கு? ஓகே, நூல் நூலா இருக்கு பாருங்க. இது ஒண்ணு ஒண்ணா நீங்க அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே வரலாம். இல்லைன்னா சீப்பு வச்சு கூட இங்க பாருங்க கையில சீப் வருதுங்களா? இப்ப நல்லா நீட்டா இருக்கா? இப்போ நம்ம 3 இன்ச்சுக்கு பல்லு பார்ட்ல ஃபுல்லா இழைய ரிமூவ் பண்ணிட்டோம். இப்ப நான் ரிமூவ் பண்ணதும் இப்படிதான் இருந்துச்சு பாருங்க. இப்ப இந்த ரிமூவ் பண்ணத நல்லா சீப் வச்சு நல்லா கோம் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எவ்வளோ பிரெத் வேணும் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றத கரெக்டா பார்த்துட்டு சுங்கம் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இப்போ இந்த கார்னர்ல எனக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ த்ரெட்ஸை மட்டும் நான் கையில பிக் பண்ணிட்டு அதை நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இல்ல கையிலேயே நீங்க பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த சாரீல எவ்வளோ லென்த் இருக்கணும், எந்த இடத்துல என்னோட நாட் போடணும்னா மேல இருந்து கீழே 1 இன்ச் விட்டுட்டு அந்த கை பிக் பண்ணிருக்கேன் இல்லைங்களா அங்க இருந்து 2 இன்ச் விட்டு மிடில்ல தான் நான் என்னோட நாட் போட போறேன். அப்பதான் உங்களுக்கு மேல கொஞ்சமும் கீழே வந்து அதிகமும் இருக்கும். அப்பதான் உங்களுக்கு இந்த பார்ட் அதிகமா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்ப வாங்க நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ரோப்ல எல்லாம் நாட் போடுற மாதிரி தான் இந்த சுங்கு பாட்லயும் நம்ம நாட் போட போறோம். எந்த இடத்துல உங்களுக்கு நாட் வரணுமோ அந்த இடத்துல ஃபிங்கர் வச்சு நல்லா புல் பண்ணிட்டு அந்த அந்த இடத்துல நம்ம ஃபிங்கர்ல ரொட்டேட் பண்ணி இன்சர்ட் பண்ணி புல் அவுட் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு நாட் வந்து அழகா பெர்ஃபெக்டா ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். இந்த நாட் போட்டதும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெஸ்ஸா இருந்துச்சுன்னா நீங்க கோம் வச்சு நல்லா சீவி விடுங்க. அண்ட் கீழே வந்து பாட்டம்ல எட்ஜஸ்ல உங்களுக்கு நூல் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து சிசர்ஸ் வச்சு அதை கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லைனா 1 by 1 சுங்கம் போட்டுட்டே அப்படியே அந்த எட்ஜ் வரைக்கும் வாங்க. உங்களுக்கு ஏதாவது நடுவில் மெஸ்ஸா இருந்துச்சுன்னா கோம் வச்சு நல்லா சீவிட்டு நீங்க முடி போட்டுட்டே வரணும். இப்போ இதை கையில் எடுக்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, இப்போ இதை பிரிக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா நம்ம சீப்பில் இதை ஒரு கோம் பண்ணிவிட்டு எது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோமோ அதில் வச்சு ஒரு டிவைட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணது ஜரி பார்ட்டை. இது வந்து திக்கான ஒயர் மாதிரி இருக்கும்ல ஜரி, அந்த த்ரெட்டு நம்ம இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பண்ணுறது நம்மளுக்கு சாஃப்ட் த்ரெட் பண்ண போகிறோம். அதனால குவான்டிட்டி வந்து நம்ம எடுக்கும் போது ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கூட எடுத்தோன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி இதே சைஸில் இதுவும் வந்துடும். ஓகே, லெட்ஸ் டூ இட் நவ். இப்போ பாருங்கள், நம்மளோட சுங்கு நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் போட்டிருக்கிறதெல்லாம் செக் பண்ணுங்கள், எப்படி ஈவனாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ ஈஸிங்க இந்த சுங்கம் போடுறது. நீங்கள் எங்கேயும் இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களோட லீஷர் டைம் யூட்டிலைஸ் பண்ணி நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக சுங்கம் வச்சுக்கலாம். அண்ட் இது மாதிரி சாரீல ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பா வீடியோ பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.